ஹாய் ஹலோ வெல்கம் டு Arusuvai Agam. சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோவில் ரெடிமேட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், இல்லைனா ஃப்ரோசன் சப்பாத்தின்னு சொல்லுவோம். இதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்பாத்திக்கு நம்ம இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணியோ இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணுறதுனால எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் சாஃப்டாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேக்கிங் பவுடர் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு வெட் டோ சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் தொட்டால் கையில் ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசையும் போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. நம்முடைய மாவு ரெடி. இப்போது உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு இதை உருண்டைகளாக உருட்டி அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாவில் நம்ம பரோட்டாவும் செய்யலாம். இப்போ பரோட்டாவை செய்கிறோம் அப்படின்னா மாவை நல்லா உருட்டிட்டு மாவை நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு சைடு இப்படி கட் பண்ணிவிட்டு கோன் ஷேப்பில் நல்லா உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் உருட்டிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பரோட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா திக்காக ஒரு ஸ்மால் சைஸில் உருட்டிட்டிங்கன்னா பரோட்டா ரெடி. இந்த சைஸ் வரை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பரோட்டா ரெடி ஆகிடும். ஆனால் நான் சப்பாத்தியாக செய்கிறதுனால நல்லா மெலிசாவே உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சப்பாத்தியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை ஒரு தவாவில் போட்டு ஒரு 10 செகண்ட் 2 சைடும் வேக வச்சு எடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும், அனல் அதிகமாக இருக்கக்கூடாது. 2 சைடும் ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பபிள்ஸ் வர அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரெடிமேட் சப்பாத்தி இல்லைன்னா ஃப்ரோசன் சப்பாத்தி ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடலாம். அப்படி ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக நல்லா மெலிசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.